அண்மை செய்தி குறைந்தபட்ச ஊதிய உயர்வு, புதிய ஓய்வூதிய ரத்து செய்து உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்னிறுத்தி நாடு முழுவதும் வேலைநிறுத்தம் நடைபெற்று வருகிறது. நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வேலைநிறுத்த போராட்டத்தை பந்த் போராட்டக்காரராக அறிவித்து ஏஐடியூசி, சிஐடியூசி, தோமுச உள்ளிட்ட தொழில் சங்கங்கள் தற்போது புதுச்சேரியில் பந்த் போராட்டம் தொடங்கியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறைந்தபட்ச ஊதிய உயர்வு, புதிய ஓய்வூதிய ரத்து செய்வது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும் வேலைநிறுத்தம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்தான முழு விவரங்களை செய்தியாளர் சித்தார்த் வழங்க கேட்கலாம். வணக்கம் சித்தார்த். 21 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாலை 6 மணி வரை பந்த் போராட்டம் தொடரும் என தொழில் சங்கங்கள் ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. சித்தார்த், இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. மத்திய அரசு அமல்படுத்தியிருக்கும் புதிய தொழிலாளர் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய அளவில் தொழிற்சங்கங்கள் சார்பில் இன்று வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் ஏஐடியூசி, சிஐடியு, ஐஎன்டியூசி உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தை பந்த் போராட்டமாக நடத்துகின்றனர். அதன்படி மத்திய அரசு அமல்படுத்தியிருக்கும் புதிய தொழிலாளர் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும். தொழிலாளருக்கு குறைந்தபட்ச ஊதியமாக ரூபாய் 26,000 நிர்ணயிக்க வேண்டும். ஒப்பந்த தொழிலாளருக்கு சம வேலை, சம ஊதியம் வழங்க வேண்டும். பழைய ஓய்வூதிய திட்டத்தை திரும்ப அமல்படுத்த வேண்டும். புதுச்சேரியில் மூடப்பட்ட பஞ்சாலைகள் மற்றும் செயல்படாமல் இருக்கும் அரசு சார்பு நிறுவனங்களான பாஸ்கோ, பேசிக் போன்ற நிறுவனங்கள் மீண்டும் திறந்து புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் உள்ளிட்ட 21 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த பந்த் போராட்டம் இன்று காலை 6 மணிக்கு தொடங்கியுள்ளது. இது மாலை 6 மணி வரை நடைபெறும் என தெரிவித்துள்ளனர். பந்த் போராட்டத்திற்கு இந்திய கூட்டணி கட்சிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளதால் 6 இடங்களில் மகளிர் போராட்டம் நடைபெற உள்ளதாக அவர்கள் அறிவித்துள்ளனர். தொடர்ந்து பந்த் போராட்டம் காரணமாக புதுச்சேரியில் ஆட்டோ அதிகமாக ஓடக்கூடிய இந்த டெம்போ மற்றும் தனியார் பேருந்துகள் முற்றிலுமாக ஓடவில்லை. ஒரு சில அரசு பேருந்துகள் மட்டும் போலீஸ் பாதுகாப்புடன் இயக்கப்படுகிறது. மேலும் குபேரங்காடி, நேரு வீதி, அண்ணா சாலை, காமராஜ் சாலை உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் கடைகள் முழுவதுமாக அடைக்கப்பட்டுள்ளது. ஒரு சில தனியார் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. திரையரங்குகளும் பகல் காட்சி ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த பந்த் போராட்டம் காரணமாக புதுச்சேரி நகரம் மற்றும் கிராமங்களும் போலீசார் ஆங்காங்கே குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். பிரியங்கா. சித்தார்த், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.